Incline dumbbell Y raise நார்மல் lateral raise விட பெட்டரா நம்ம எல்லாருக்குமே rounded and well defined shoulders கொண்டு வரணும்னு இருக்கும். ஏன்னா broad and round shoulders தான் ஒரு proper aesthetic look கொடுக்கும். shoulder develop பண்றதுக்கு மோஸ்டா shoulder press and lateral raise தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். shoulder press பண்ணும்போது front delt work ஆகும், lateral raise பண்றப்போ side delt develop ஆகும். ரீசெண்டா யூடியூப்ல நான் incline dumbbell Y raise ஒரு மூவ்மெண்ட் பார்த்தேன். ரொம்ப நாளாவே என்னோட ஒர்க் அவுட் ஷெட்யூல்ல நான் இதை ஆட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சிம்பிளா பயோமெக்கானிக்ஸ் வைஸ் ரொம்ப எஃபெக்டிவா டிசைன் பண்ண ஒர்க் அவுட் இது. நான் இந்த வீடியோல இன்க்ளைன் டம்பிள் Y raise எப்படி பண்றது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எவ்வளவு ரெப்ஸ் அண்ட் வெயிட்ஸ் போடணும், அதோட டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் வார்னிங் அண்ட் இந்த ஒர்க் அவுட் நார்மல் லேட்டரல் ரைஸ் விட பெட்டரா இல்லையான்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்க்ளைன் டம்பிள் Y raise எப்படி பெர்ஃபார்ம் பண்றது? பெஞ்ச் செட்டப். பெஞ்சை ரொம்ப ஸ்ட்ரைட்டா இல்லாம ஒரு அளவுக்கு இன்க்ளைனா செட் பண்ணிக்கோங்க. பாடி பொசிஷன், உங்களோட பேக் ஃபுல்லாவே இதுல சப்போர்ட் ஆகி தான் இருக்கணும். டம்பிள் கிரிப், டம்பிளை ஹோல்ட் பண்றப்போ உங்க பிரிஸ்ட் இந்த மாதிரி மேல பார்த்து இல்லாம கொஞ்சம் டவுன்வர்ட்ஸா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க ஃபோர்ஆர்ம்ஸ் ஆக்டிவேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். டம்பிள் ரைஸ் பண்றப்போ ஒரு Y ஷேப்ல ரைஸ் பண்ணுங்க, அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் சைடுக்கும் நடுவுல ரைஸ் பண்ணுங்க. ஈசென்ட்ரிக் கண்ட்ரோல், கீழே இருக்கிறப்போ ஸ்லோவா கண்ட்ரோல் பண்ணி இறக்குங்க. ரெப்ஸ், செட் அண்ட் வெயிட். இது ஒரு ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் இல்ல, சோ அதிக வெயிட் போடணும்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ரெப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 to 15 கவுண்ட்ஸ் போடுற மாதிரி பாத்துக்கோங்க. செட்ஸ் ஒரு 3 செட்ஸ் போடுற மாதிரி பாத்துக்கோங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்க்ளைன் டம்பிள் Y raise: பாட்டம் டு டாப் ஃபுல் ரேஞ்ச் டென்ஷன் கிடைக்கும், பெட்டர் ஷோல்டர் ரவுண்ட்னஸ் அண்ட் டெஃபினேஷன் கொடுக்கும், ஃப்ரண்ட் அண்ட் சைட் டெல்ட் கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும், லைட் வெயிட்ல ஹை மசில் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் இது. டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன்ஸ்: ஹெவியான வெயிட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஈகோ லிஃப்டிங் பண்ண போற மொமெண்ட் இல்ல, ஃபாஸ்டா பண்ணுனா பெனிஃபிட்ஸே கிடைக்காது. வார்னிங் அண்ட் காமன் மிஸ்டேக்: இப்ப சொல்ல போறதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. மொமெண்டம் ஸ்விங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஆர்ம்ஸ் லாக் பண்ணாதீங்க, ஷோல்டர் லெவலுக்கு மேல ரைஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆர் நெக் ஆர் ட்ராப் ஸ்ட்ரெயின் ஆகிற கூட சான்ஸ் இருக்கு. இது நார்மல் லேட்டரல் ரைஸை விட பெட்டரா? ஸ்ட்ரைட்டா சொன்னா நோ, இது லேட்டரல் ரைஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, இது லேட்டரல் ரைஸ்க்கு ஒரு அடிஷனல் சப்ளிமெண்ட் மாதிரி. நார்மல் லேட்டரல் ரைஸ் பண்றப்போ சைட் டெல்ட் மாஸ் பில்ட் ஆகும், இன்க்ளைன் Y raise பண்றப்போ ஷேப், ரவுண்ட்னஸ் அண்ட் வீக் ஏரியாவை ஃபில் பண்ணும். சோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஷோல்டர் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஒர்க் அவுட்டை எப்படி உங்க ஷெட்யூல் ஆட் பண்றதுன்னு ரெண்டு ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஷோல்டர் பிரஸ் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க, and then லேட்டரல் ரைஸ் பண்ணிட்டு இன்க்ளைன் டம்பிள் Y raise ஒரு ஃபினிஷரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 2, இன்க்ளைன் டம்பிள் Y raise ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெவி ஷோல்டர் ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்றப்ப ஹைட்ரேட்டா இருங்க. நான் எப்பயுமே இன்ட்ரா ஒர்க் அவுட்டுக்கு பேக் நியூட்ரிஷனோட கிரியேட்டின், குளூட்டமின் அண்ட் EAA இது மூணையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன். பர்ச்சேஸ் பண்றப்போ எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டுக்கு என்னோட கோட் விகேஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரியலிஸ்டிக் சயின்ஸ் பேஸ்ட் கண்டென்ட்டுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஷோல்டர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.